உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ஒரு மாநாடு நடத்துறேன் ஆகஸ்ட் 17. மரங்களின் மாநாடு நடத்துறேன். மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். மரம் செய்வோம். நீரின்றி அமையாது உலகு, காடின்றி அமையாது நீர் அப்படின்னு நான் ஒரு மாநாடு போடுறேன். பல்லாயிரக்கணக்கான மரங்களுக்கு இடையில வாங்க பாருங்க, மரம்னா என்னன்னா தெரிஞ்சுக்கிறீங்க. மாடுகள் மாநாடு போட்டதே பயங்கரமா கால் பண்ணி உங்களை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தது மரத்துக்கு போறீங்க, அது என்ன? இல்ல உயர்தினை நம்பலையா? உயர்தினை ஒழுங்கா வாழணும்னா இந்த அகிரினை நீங்க சரியில்லை, அது வாழணும். உங்களுக்கு புரியுதா? நீங்க எல்லாம் போய் காஃபி பால் குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்கள? குடிப்பீங்க. தயிர் மோர்லாம், நெய், வெண்ணெய்லாம், சீஸ், பாலாடை கட்டியெல்லாம் சாப்பிடுவீங்களா? அது எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? ஆவின் பால் விக்குதா இல்லையா? உங்க அரசு விக்குதா? எங்க கால்நடை துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குதா இல்லையா? அது எதுக்கு இருக்குது? கால்நடை எங்க இருக்குது? அதுக்கு எப்படி எதுக்கு ஒரு அமைச்சகம் இருக்குது? சொல்லுங்க நீங்க அரசு. நியாயமா கால்நடை துறை மனோ தங்கராஜ் சொல்றாருல, படித்த இளைஞர்கள் ஆடு மாடு வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு. அது எதுக்கு சொல்றாப்ல? அது எதுக்கு சொல்றாப்ல? உங்களுக்கு சொல்றதை நாங்கனால தெரியுது. இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகள்ல சோத்துக்கு பிச்சை எடுத்து கையேந்துவீங்கல்ல, அப்ப தெரியும் ஆடும் மாடும் இல்லாத ஒரு மண் எப்படி வளமாகும். யாராவது அறிவார்ந்து நம்மாழ்வார் மகனை தவிர எவனும் பேச முடியாது. ஆடு மாடுகள் அதனுடைய சாணி, புழுக்கை, சிறுநீர் இல்லாம மண் எப்படி வளமாகி பல்லுயிர்கள் உற்பத்தி பெருக்கம் உருவாகி பல நுண்ணுயிர்கள் உருவாகி மண் எப்படி வளமான மண்ணாகும். இயற்கை வேளாண்மைங்கிற ஆடு மாட்டு சாணி இல்லாத எப்படி இயற்கை வேளாண்மை வரும்? ஆர்கானிக் ஃபுட்டுன்னு திங்கிறியே, ஆர்கானிக் ஃபுட்டு அது எங்கிருந்து வரும்? ஆடும் மாடும் செல்வம்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? எவ்வளவு தடவை சொல்றது? பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு? 1,38,070 கோடி இருக்கு. சாராயம் 50,000 கோடி தான் உன் நாட்டுல. நீ பால் விற்காம சாராயம் வித்துட்டு அலையிற. ஒன்னே வளர்க்க சொல்லலையே மாடு. மாடு வளர்ப்பதும் பணியா இருக்கணும். எங்க தாத்தா மாதாவரத்துல பால் பண்ணை கொண்டு வந்தாரு காமராஜ். அரசு பணியா இல்லையா? அரசு பணியா இல்லையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அங்க போய் வேலைக்கு சேர்ந்தீங்களா இல்லையா? இப்ப நான் ஆட்சிக்கு வந்த பிறகு வேளாண்மை செய்வது அரசு பணின்னு சொல்லுவேன். உங்க வீட்டுல இருந்து பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டீங்களா? சாராயம் விற்கிறதுக்கு அரசு பணிக்கு அனுப்புறீங்க. எம்எஸ்சி, MBA, BHT எல்லாம் படிச்ச பிள்ளைய போய் வேலை செய்யறாங்க. இந்த 13 லட்சம் பேர் இந்த TNPCல எழுதிட்டு வேலை இல்லாம வெளியே நிக்கிறானே, அவனுக்கு பதில் வச்சிருக்கியா? 14,000 பேர் ஆசிரியர் பணி நியமனத்துக்கு தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெற்று வெளியில் நிக்கிறானே, அவனுக்கு பதில் வச்சிருக்கியா? பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணிக்கு நிக்கிறானே, அதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா? சொல்லுங்க. பல ஆயிரம் இடங்கள் மருத்துவர்கள், அரசு மருத்துவமனையில் நிரப்பப்படாம இருக்கு. அதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்கீங்களா? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது. ஆடு மாடு மேய்க்கணும். உலக நாடுகளின் பொருளாதாரத்தை பார். பிரேசில பார். பிரதமர் பேசுறார் பீஃப் எக்ஸ்போர்ட்டுக்கு இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. அப்ப கைதட்டிட்டு உட்கார்ந்திருந்தா? பால்நாள டைரி டேல பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு, சந்தை இருக்கு, அதுலயே நம்ம தற்சார்பு அடைய முடியும்னு பேசுனது இருக்கு. இதெல்லாம் பாக்குறீங்களா ஊடகவியலாளர்கள்? நீங்க அறிவு இருக்கு தானே? நான் பேசுறது புரியுது தானே? 2026 தேர்தல்ல மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா? ஒரே முனை போட்டி தான். அவங்க 3 பேர் ஒரு பக்கம், அவங்க சூலாயுதம், நான் வேலாயுதம். இதுல அவர்களுக்கும் எனக்கும் பல 1000 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. அதுல போட்டு நீங்க இது பண்ணிக்க கூடாது. அவர்கள் மொழி என்று பேச மாட்டார்கள். ஒவ்வொரு தேசியனமும் மொழியிலிருந்து அரசியலை தொடங்குது. என் மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு, அது மீட்சிடணும். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. எங்க தாத்தா தேவனைய பாவனர் எங்கள் கற்பிச்சிருக்கிறார். என் தாய்மொழி மீட்சியுற்று அப்பதான் தமிழன் எழுச்சி வர முடியும். என் கண் முன்னே என் தாய்மொழி அழிஞ்சு போயிடுச்சு. அதை கற்க வாய்ப்பில்லை, கற்றாலும் வேலையில வாய்ப்பில்லை. இந்த சூழலை மாற்றணும்னு நினைக்கிறேன். என் கண் முன்னே என் தாய் நிலம் களவு போய் கொண்டிருக்கு. சொந்த நாட்டில் நாங்கள் அகதியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நெய்வேலியில 66 ஏக்கரை எடுத்துட்டான். இப்ப 26 ஏக்கர் எடுக்க மறுபடியும் இடத்தை எடுக்கலாம். பல இடங்களில் மேல்மாவில இருந்து, மேலூர்ல இருந்து, ஈரோட்ல இருந்து, பெருந்துறையில இருந்து பல இடங்கள்ல சிப்காடு தொழிற்சாலைக்கு 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் எடுத்து விளைநிலங்களை எங்களை சொந்த வாழ்விடத்திலிருந்து வெளியேற்றான். பரந்தூர்ல ஏற்கனவே இருக்கிற வானூர்தி நிலையத்துல பறக்க விண்ணூர்தி இல்லாத போது 5000 ஏக்கர்ல கட்டுறேன்ட்டு எங்க விளைநிலங்களை எங்க வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றி சொந்த நாட்டுக்குள்ளேயே நாங்கள் அகதிகளா அங்கங்க அலைக்கழிக்கப்படுறோம். இந்த நிலையிலிருந்து என் மண்ணை என் மக்களை பாதுகாக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஒவ்வொன்றிலையும் அவங்க இலவசம் வாங்க, நாங்க அதை ஒழிக்கணுங்கிறோம். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நாங்க நினைக்கிறோம்.
அவங்க சலுகை, மானியம், போனஸ், இலவசத்தில் இருப்பாங்க. நாங்க இது இல்லைன்னு நினைக்கிறோம். அவங்க ஊழலையும் லஞ்சத்தையும் உயிர் கொள்கையா வச்சிருப்பாங்க. நாங்க இது ரெண்டையும் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாவற்றிலுமே அவங்களுக்கு எங்களுக்கு நிறைய மாறுபாடு இருக்குது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.